ஏன்டா அவனுங்களை ஏற்றுன்னு பேசினேன்? நான் யாருக்கும் ஆப்போசிட்டாக பேசலக்கா, ஊருக்கு சப்போர்ட்டாக பேசினேன். அது குணா நினைக்க புரிஞ்சுது. நீ சொல்கிறது புரிஞ்சா உன்னை வெட்டுறதுக்கு ஏன்டா ஆள் வரானாங்க? அவனுங்க உன்னை குத்துட்டானுங்கடா. குணா அந்த குமாராண்ட நீ தான் செந்தில் குத்துணுவான்னு சொல்லிட்டான்டா. இப்போ இவனுங்க கூட உன்னை ஒரு சேப்பான எத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் எதுக்கா பயந்து வரணும்? நான் ஃப்ளேயருக்கா. பிளேயர்னா போர்டு ஆடு. நான் அதுக்கு ஊர் பிரச்சனைலாம் எடுத்து ஊன் தலைமையில் வச்சுக்கிறேன். நீ ஆசைப்படுற மாதிரி வாழணுன்னா ஊரை விட்டு போயிடுறேன். எங்கே போனாலும் திரும்பி வரதுக்கு ஊர் இருக்குன்ற நம்பிக்கையில் தாங்க ஊரை விட்டே போகிறாங்க. திருப்பி ஒரு சொல்ல ஊரே இருக்காதுன்னா எப்படி போவாங்க? குப்பமோடோ குட்ஸியோ, இது நம்ம ஊருக்கா. நம்ம தான் அதுக்கு சண்டை செய்யணும், நம்ம தான் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இப்படி பேசுகிற எல்லாரையும் அவங்க சாவச்சிடுவானுங்கடா. ஒருத்தன் செத்தா முடிகிற சண்டை ஆகாது. இவனுங்களோட நம்ம சண்டை செய்கிறது நம்மளும் ஆளுன்னு காட்டுறதுக்கு தான். ஜெயிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல சண்டை செய்யணும். திருப்பி அடிக்கலைன்னா இவனுங்க நம்மளை அடிச்சு ஓட விட்டுனே இருப்பானுங்க. நீ இங்கேருந்தா என்னைக்கு இருந்தாலும் அவனை அடிச்சு விட்ருவானுங்க. அதானே, இவ்வளோ பெரிய டீமை விரோதம் பண்ணிக்கின்னு பெரிய பெரிய மூஞ்சிக்காரனுங்களை பயிச்சிங்கன்னா எங்கே இருந்தாலும் நான் அச்சுவிட தான் போகிறானுங்க. அவனுங்களுக்கு என்ன சாவடிக்கணும்னா என் ஊரில் இறங்கி என்னை சாவடிக்கட்டும். எதுக்கு செத்தன்றது எல்லாருக்கும் தெரியும். நீ பேசுகிற எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார், இப்போ அவர் இல்லை. அந்த குமார் ஊருக்கு அறுப்புலிங்க 30 பேர் இருக்கிறான். இன்னைக்கு நைட்டே இவனை அச்சு விடணும்னு தேடினுக்கிறான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது எங்கன்னா போயிரு. எத்தனை பேர் வேணா வரட்டும், நான் இங்கே தான் இருப்பேன்.